இரங்கல் வழிபாடு அல்ல, மாறாக நாம் இறைவனுக்கு நன்றி கூறி இவரை இறைவனிடம் திரும்பவும் எமக்கு தந்த இறைவனிடம் இவரை ஒப்படைக்கும் நேரம். ஏனென்றால் இன்றைய சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், ஆகக்கூடியது 70 வலிமைமிக்கோருக்கு 80 என்று சொல்லி. அவர் இன்னும் 2 மாதத்திற்குள் 80 அடைந்திருப்பார். ஆனால் ஆண்டவரின் சித்தம் வேறாயிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு நீடிய ஆயுளை கொடுத்திருக்கின்றார். 10ஆம் ஆண்டு நோய் வந்தபோது எல்லோரும் ஆச்சரியப்பட்டோம், இந்த மனுஷனுக்கு ஓடியாடி திரியவருக்கு எப்படி இந்த வருத்தம் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் நாங்கள் கண்டோம். ஆனால் இறுதி முடிவுக்கு ஒரு காரணம் வேண்டும் என்பதற்கோ என்னவோ இறுதி கால நேரத்தில் இந்த வியாதி வந்து அவரை நீண்ட காலம் ஆண்டவர் அலக்களிக்காமல் குறுகிய காலத்தில் அலக்களிப்போடு ஆண்டவர் அவரை தன்னுடன் இணைத்து கொண்டார். ஆகவே இவர் வழியாக நாம் கணவனாக, தந்தையாக, கத்தோலிக்கனாக, கோயில் தலைவனாக, உற்றாரான உறவினராக, நண்பனாக நாம் இவர் ஊடாக பெற்ற பண்புகள், அன்புகள், விசுவாசங்கள், அறிவுரைகள், ஆறுதல்கள் இவற்றெல்லாவற்றுக்கு கடவுளின் கொடை. கடந்த 20 வருடங்களாக கிட்டத்தட்ட தோட்டால் போவார் வரும்போது எல்லாம் சிரித்து கதைத்து அரவணைத்து அழைத்து உதவி செய்து தந்த ஒரு பெரும் மனம். ஆகவே அவரை இன்முகத்துடன் உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை உம்மை நம்பி வாழ்கின்றேன் நான், நம்பினோரெவரும் நலமுடன் வாழ்ந்தார். இம்மையில் பகைவர் ஏளனம் செய்ய என்றுமே விடாமல் காத்திடுவீரே. ஆண்டவரே உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை. மன்றாட்டுக்கள். அழிவுக்குரிய நமது உடல் கிறிஸ்துவின் மகிமையின் உடல் போன்று மாற்றம் பெறும் என்ற நம்பிக்கையில் அவரிடம் மன்றாடுவோமாக. உங்கள் பதிலுரை மன்றாட்டாக. ஆண்டவரே எமது உயிரும் உயிர்ப்பும் நீரே. இரக்கம் நிறைந்த இறைவா, நிறைந்த இல்லத்தில் இறந்தவும் சகோதரன் ஜான் பிள்ளை, அந்தோணி பிள்ளை உமது இரக்கத்தை பெற்று பேரின்பம் அடைய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்று லாசர் இறந்ததற்காக சகோதரிகளுக்கு ஆறுதல் கூறி நீ ஆறுதல் ஊற்றே இறைவா. இறந்த ஜான் பிள்ளை, அந்தோணி பிள்ளையின் மறைவால் பாதிக்கப்பட்ட அவரது மனைவி, பிள்ளைகள், மகன், உற்றார் உறவினர், உறவுகள், உறுப்பினர்களை நீர்தாமே உமக்குரிய விதத்தில் சந்தித்து இந்த இறப்பால் ஏற்படும் வெற்றிடத்தை ஆறுதலும் தேர்தலும் நம்பிக்கையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களை பிரிந்தவும் அடியான் இவ்வுலகில் வாழ்ந்தபோது உம்மில் அவர் கொண்டிருந்த விசுவாசம், நம்பிக்கை, பங்கேற்ற திருப்பலிகள், அருட்சாதனங்கள், செய்த நற்பணிகள் அனைத்தும் அவருக்கு இன்று நிலைத்த புன்னக வாழ்வையும் மகிழ்வையும் நிரந்தரமாய் அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் அறியும் இறைவா, விபத்து, வியாதி, முதிர்ந்த வயது, வன்முறை, போர், பகை இவற்றால் இன்று மரணத் தருவாயில் இருக்கும் அனைவருக்கும் நல்மரண வரத்தை தந்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, மரித்ததால் எங்களை பிரிந்தவர்கள் உம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மரணத்தில் கிறிஸ்தவர்களாய் எங்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதை அன்றி அளிக்கப்படுவதில்லை. எனவே உம்மோடு இணைந்துள்ள அவர்களோடு நாங்களும் இணைவோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உயிருள்ள இறைவனின் திருமகனாகிய கிறிஸ்துவே, உன் நண்பர் லாசரை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். மது சிறு ரத்தத்தால் நீர் மீட்டருளிய இறந்த அனைத்து விசுவாசிகளுக்கும் புதுவாழ்வும் மகிமையும் அளித்தர வேண்டும் என்று
உம்மை மன்றாடுகின்றோம். கருத்துக்கள், கவலைகள், ஏக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றை மௌனத்தில் இறைவனின் சித்தத்திற்கு செபத்தில் ஒப்புவிக்கிறோம். எல்லாவற்றையும் இறைவன் தேசி கற்பித்த செபத்தில் தந்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சிங்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. செபிப்போமாக. கருணை கடலாகிய கடவுளே, பாவிகளுக்கு இரக்கமும் புனிதர்களுக்கு பேரின்பம் அருகின்றவர் நீர். ஜோன் பிள்ளை அந்தோணி பிள்ளை என்னும் அடியாரின் அடக்க சடங்கை நாங்கள் உருகும் உள்ளத்தோடு நடத்தி எங்கள் செபங்களுக்கு செவி சாய்த்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். சாவுக்குரிய தடைகளிலிருந்து இவரை விடுவித்து உயிர்த்தெழும் நாளில் இவரும் திருமுன் வந்து சேரவும் உம் புனிதரோடு பேரின்பம் ஆட்சியில் பங்கு பெறவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இச்சைகளை பாற்றியவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாதவர்களுக்கு ஆசிய கடவரே, சமாதானத்திலை பாடுவாராக. ஆமென். அம்மையப்பன் உந்த நன்பே நிரந்தரம், மாறுமுறையில் மாறாவதுறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் வாழ்வதும் பொன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் வாழ்வதும் பொன்னில் உயிர்ப்பது நிரந்தரம், 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 மாறுமுறையில் மாறாவுன்னுறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம்.
எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவராகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 80 ஆண்டுகள் நீண்டதொரு மன்னக வாழ்வு பயணத்தை முடித்து விண்ணுலக பயணத்தில் கால் பதித்து இறை சன்னிதானம் வந்திருக்கும் ஜோன் பிள்ளை அந்தோணி பிள்ளையின் இறுதி யாத்திரையில் பங்கு பெற ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லோராலும் அன்பாக ஐயா என்று அழைக்கப்படும் இவர் 1933ஆம் ஆண்டு ஆடி மாதம் 16ஆம் நாள் ஜோன் பிள்ளை நட்சத்திரம் தம்பதியினருக்கு 5வது மகனாக பிறந்தார். மன்னக வாழ்வில் நீண்டதொரு பயணத்தை நிறைவாகவும் மகிழ்வாகவும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வாக வாழ்ந்து முடித்திருக்கின்றார். இந்நீண்ட வாழ்நாளை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இடப்பெயர்வுகள், பொருளாதார நெருக்கடிகள் இவரது இல்லற வாழ்வை துரத்திய போதும் தளராத மனதுடனும் உறுதியான விசுவாசத்துடனும் 49 வருடங்கள் தன் இல்லற வாழ்வை மகிழ்வோடு வாழ்ந்து இப்போது இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். இவர் தன் வாழ்நாளின் அனைத்து நிலைகளிலும் நல்லதொரு முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார். மனைவிக்கு நல்ல கணவனாக, மகனுக்கு நல்ல தந்தையாக, உறவினருக்கு நல்ல துணையாளனாய், அயலவருக்கு நல்ல உதவியாளனாய், குருக்கள் துறவிகளை ஆழமாக அன்பு செய்து அவர்களுடைய பணிகளில் என்றும் கரம் கொடுக்கும் நல்ல தந்தையாகவும் ஆலோசகராகவும், பங்கு திருச்சபையில் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி பணி செய்யும் நல்ல ஆயனாகவும் வாழ்ந்து எம்மிடையே இருந்து விடைபெற்றிருக்கின்றார். தன்னுடைய உறுதியான விசுவாச வாழ்வில் ஆலய பணிகளிலும் பங்கு திருச்சபையின் இதர பணிகளிலும் பொறுப்புணர்வுடன் முன்னின்று பணி செய்து காரமுள்ள உப்பாகவும் ஒளியாகவும் இருந்து வழிகாட்டினார். எல்லோருடனும் அன்பாகவும் பண்பாகவும் பழகி பொது நலனை கருத்தில் கொண்டு நேரிய உள்ளத்துடன் செயற்பட்டார். நோய்கள் அவரை வாட்டிய போதும் இது இறை திட்டம் என்பதை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து தன் விசுவாச வாழ்வில் தளர்வுறாது வாழ்ந்திருக்கின்றார். இறைவனிலே உறுதியான விசுவாசம் கொண்டு இறை பக்தியுள்ளவராக வாழ்ந்து இறைவனின் குரலுக்கு செவி சாய்த்து அவருடைய சேர்ந்திருக்கும் ஐயாவின் பிரிவால் துயருக்கு வருந்தும் பாசமிகு மனைவி, அன்பு மகன், உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஆண்டவர் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்து அவர்களை திடப்படுத்தி ஒளிமயமான எதிர்காலத்தையும் பசுமையான நீர்நிலைகளையும் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆகவே எம்மோடு வாழ்ந்து விடைபெற்று செல்லும் அந்தோணி பிள்ளை ஐயா இவ்வுலகில் வாழ்ந்தபோது தனது மனித பலவீனத்தால் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து கொண்ட பாவங்களை ஆண்டவர் தனது நீதியின் பொருட்டு அல்லாமல் வல்லமை மிகுந்த பரிவிரக்கத்தினாலே மன்னித்து புனிதர்களின் தோழமையில் இவர் இன்புற்றிருக்க வேண்டும் என்றும் அன்னை மரியாளோடு ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கின்ற அந்த பேச்சினை இவருக்கு ஆண்டவர் பரிசாக கொடுக்க வேண்டும் என்றும் தொடரும் இத்தெய்வீக கல்வாரி பலியில் பக்தியோடு இறைவனை மன்றாடுவோம். சகோதரர்கள்
ஆண்டவரே அனுப்பி வைக்க கூடியிருக்கின்றோம். ஆகவே கிறிஸ்தவ விசுவாச உணர்வுடனும் கண்ணோட்டத்துடனும் இவருடைய வாழ்வை நன்றியாக ஏற்று இதை ஒரு இரங்க திருப்பதியாக அல்ல, மாறாக இவர் வழியாக இவருடைய ஆளுமை, நடத்தை, ஒழுக்கம், சேவை, தொண்டு இவற்றினூடாக அன்பு, பாசம் ஊடாக இறைவன் நம்மவருக்கு திருச்சபைக்கு பொழிந்த அளப்பரிய நன்மைகளுக்கு நன்றி கூறி எமக்காக நீ தந்த வாழ்வை உமக்காக நான் தந்தை நிறைவாக சொல்லி இவரை ஆண்டவரின் கருத்தில் சந்தோஷத்தோடு ஒப்புக் கொடுப்போம். சந்தோஷமாய் போய் வாரும் ஐயா என்று சொல்லி இவரை ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் 80 வயது ஆகக்கூடிய வயது, விரும்பிய வயது அவர் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு கிறிஸ்துவின் கண்ணோட்டத்தில் மரணம் மகிமையின் நேரம், முழுமையின் நேரம், நிறைவின் நேரம் எல்லாம் முடிந்துவிட்டது. எல்லாம் நிறைவேறித்து தந்தையே ஒரு கருத்தில் நாவியை ஒப்படைக்கிறேன். ஆகவே மருமகன் மகிமை வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவ்வுலகில் தமக்கென வாழ்வோர் தாம் வாழ்வை இழந்து விடுவர். தாம் வாழ்வை ஒரு பொருட்டாக கொள்ளாதோர் நிலை வாழ்விற்கு தம்மை உரிமையாக்கிக் கொள்வர். எனக்கு தொண்டு செய்பவன் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டர் இருப்பான். எனக்கு தொண்டு செய்பவனுக்கு என் தந்தையர் மதிப்பளிப்பார் என்ற இயேசுவின் வார்த்தை நம்பிக்கையோடு அவர் நன்று நல்ல ஊழியரை என்பதை வரவேற்று முடிவில்லா வாழ்விற்குள்ளும் நிறைவுக்குள்ளும் ஒளிக்குள்ளும் நிலைநிறுத்தியிடும்படி மன்றாடி தொடரும் திருப்பதி விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு பங்கு கொள்வோம். நம்ம திருப்பதியில் இறைவனோடு இணைவதற்கும் வாழ்க்கின்ற வழிபாட்டை அங்கனவே நிறைவாக அவருக்குரிய இடத்தில் வழிபாடாக செய்வதற்கும் தடையாயிருக்கும் பாவங்கள், பாவப்போக்குகள், ஒழுக்கக்கேடுகள், ஒழுங்கினங்கள் இவற்றை நினைந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு பெற்று நிற்போம். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். உமது திருவுடலையும் திருரத்தத்தையும் திருவுணவாக திருப்பதியில் எங்களுக்கு தருகின்ற கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களை புதுவாழ்வும் உயிர்ப்பிக்கின்ற தூயாவியானவராம் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் நம் எல்லோர் மேலும் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்குறைகள், பிழைகளை மன்னித்து அவற்றில் நம்மை விடுவித்து குணமாக்கி புதிய நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. படிப்பது உமக்கு இயல்பாகும். என் சகோதரர் ஜான் பிள்ளை, அந்தோணி பிள்ளை இவ்வுலக வாழ்விற்கு உம்மிடம் வந்து சேர திருவிழமானி இவருடன் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு நற்பணியாற்றி நல்வாழ்வு வாழ்ந்ததால் தம் மெய்யான தாயகம் அடைந்து முடிவில்லா பேரின்பம் உம்மில் கண்டுவர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவி ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் பெறுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல் கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. நன்றி பாடலும் என்னிடம்
ஆண்டவருக்குள் இறப்பவர் பேறு பெற்றோர். இனி அவர் தம் உழைப்பின் இளைப்பாறுவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவானுடைய சுயநற்செய்தியிலிருந்து வாசகம். பரமதல்லை எனக்கு தருவதெல்லாம் என்னிடம் வந்து சேரும். என்னிடம் வருபவனையோ நான் தள்ளுகிறேன். ஏனெனில் என் விருப்பத்தை நிறைவேற்ற வந்து மகனை கண்டு அவரின் விசுவாசம் கொள்ளும்